சார், புதிய புதிய வியூகங்களையும் புதிய புதிய திட்டங்களையும் வகுத்துட்டு வராரு சீமான் அவர்கள். அதாவது அவர் புதிய புதிய மாநாடுகள் நடத்துறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு வராரு. தனிச்சு நிற்க போறேன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு. கடைசியாக வீரப்பனாருக்காக செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் வீரப்பனாருடைய மகள் வித்யாராணி வீரப்பனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய வியூகத்தையும் 100 வேட்பாளர்களும்? ஒரே ஒரு விஷயம் அதில் என்னன்னா, கருத்தியல் ரீதியாக இருப்பதிலேயே சிறப்பான கருத்தியலை மக்களிடம் பகிர்பவர் சீமான். என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் சீமான் உட்பட ஒரு 4 எம்எல்ஏவாவது சட்டசபைக்கு போனால்தான் அந்த கட்சியுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு அதாவது சரியான பாதையில் போகும். சீமானுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவர், விவரமாக பேசக்கூடியவர், தான் சொல்லுவதை அழுத்தமாக சொல்லக்கூடியவர். இது சட்டமன்றத்தில் எதிரொலித்தால் அதே போல் சீமான் அவர்களுமே இந்த முறை நாம் சட்டமன்றத்துக்கு போயே ஆக வேண்டும் என்பதற்காக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை பிரத்யேகமாக தேர்வு செஞ்சு அந்த தொகுதியில் கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் எங்கே நின்னாலும், யார் எதிர்த்து நின்னாலும் அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து இப்போலேருந்தே வேலை பார்ப்பது, பணி செய்வது என்பது நியாயமான ஒன்று. அப்படி அவர் செய்தால் அது பாராட்ட வேண்டும். அதை விட முக்கியமாக அவர் அந்த பணியில் வெற்றி பெற வேண்டும். ஓகே, ஒருவேளை சீமான் அவர்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிட்டாருன்னா அங்கே சட்டமன்றம் எப்படி இருக்கும் சார்? சீமானுடைய பேச்சுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை கொடுத்தா அவர் எப்படி பேசுவார் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் அவர் தான் இருப்பதை அழுத்தமாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் உள்ளவர். அவருடைய குரல் வலுவாக எதிரொலிக்கும். அந்த எதிரொலி வெளியில் மக்கள்கிட்ட ஒரு பிரதிபலிப்பு நிச்சயமாக ஏற்படும். அப்படின்னு அந்த வகையில் சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால் சட்டமன்றம் மேலும் கலகலப்பாகும். அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணுன்னா அப்பாவும் கொஞ்சம் கஷ்டப்படுவார். வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக, மக்களுக்கு உபயோகமாக, மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நானா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சார். இன்னைக்கு காலையில் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். அதாவது விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு போனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு முழுதாக போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லை, இது உளவுத்துறை நேற்று கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு வாரம் முன்னாலேயே பெண் நிறுவனம் திமுக தலைமைக்கு ஒரு அறிக்கை கொடுத்ததாக நீங்கள் கேட்பீங்க. பெண் நிறுவனமாக உளவுத்துறையான்னு கேட்டால் தமிழ்நாடு உளவுத்துறையோட பெண் நிறுவனம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, ஷார்ப்பாக, டெக்னாலஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால் நான் உளவுத்துறையை தப்பாக சொல்ல. அதாவது இது அரசு துறை, அது தனியார் துறை. நீங்கள் இப்போது போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் என்ன வச்சுருக்காரு, 303ன்னு ஒரு ரைஃபிள் வச்சுருப்பார். அதை எடுத்து அந்த பட்டா மேகசினில் போட்டு அந்த லாக்கை, சேஃப்டி லாக்கை ரிலீஸ் பண்ணி இவர் மேலேருந்து எஸ்பிகிட்டேருந்து சுடுற ஆர்டர் வந்ததுக்கப்புறம் சுடணும். 303ன்னு ஒரு ரைஃபிள் போலீஸ்காரர். சினிமாலேயே பார்த்தீங்கன்னா வில்லன் பாருங்கள், AK-47 AK-57 வச்சுருப்பாங்க. இந்த தனியாருக்கும் அரசுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி வரும்போது பெண் நிறுவனம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருக்கும். அவங்க ஒரு வாரம் முன்னாலேயே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கிடைத்த தகவலின்படி விஜய் அதாவது தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியில் போனால் சிறுபான்மையினர் இதே தான், அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் இவங்களுக்கு திமுக 50% வாக்குகளை பெறும் மொத்தத்தில். போன தடவை 2021 40 சொச்சம் சதவீதம் வாங்கினாங்க. 50% தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உளவுத்துறை அதே சொல்லியிருக்கிறது.
ரைட்டு, பெண் நிறுவனத்தை பார்த்து தான் உளவுத்துறை சொன்னதாக நம்ம சொல்லக்கூடாது. உளவுத்துறை அவங்களுக்கு இது திறமை இருக்குது. அவங்களுடைய திறமையெல்லாம் வந்து இந்த கட்சி விஷயத்தில் தான் அதிகமாக இருக்குது. இந்த கரூர் மாதிரி பல விஷயங்கள்லாம் இந்த மெரினா மாதிரி வரும்போது உளவுத்துறை கோட்டை விட்டுடுது. கட்சி விஷயங்களில் ஒரு கால் கரெக்டாக இருக்குமோ என்னமோ தெரியல. நமக்கு கட்சி விஷயங்கள்லையாவது கரெக்டாக இருந்தால் சந்தோஷம் நமக்கு. ஓகே. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, தாவேக்காவை ஆண்டவனை நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. அதாவது தனியாக நின்று மீண்டும் திமுகவை வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தாவேக்காவை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது. ஒரே வழிதான் இருக்குது, அதிமுகவோடு இணையிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து இப்போது அதாவது இவர் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததனால் மட்டுமே வந்து, ஏன்னா வேறு ஒன்றும் பெரிய கட்சிகள் வேறு எதுவுமே இது வரைக்கும் வந்து வரல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. அதே சமயத்தில் இன்னும் முடிவு சொல்லவில்லை. தேமுதிகவும் இன்னும் முடிவு சொல்லலை, தெரியல. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ கூட்டணி திமுக என்ற ஆட்சியில் இருக்கும் ஒரு திமுகவை எப்போவுமே ஆட்சியில் இருக்கிறவங்கள அகற்றுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுன்னு ஒன்று வரும், எப்போவுமே வரும். அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு இது ஒன்று வரும். பட் வரணும்னு அவசியம் இல்லை. 2011 ஜெயலலிதா வந்தாங்க, 2016 வந்தாங்க. எம்ஜிஆர் 13 வருடம் தொடர்ந்து அவரே வந்தார். அப்போது திமுக தலை தூக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் மாறி மாறி தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ மாறி வரக்கூடிய சூழ்நிலையா அப்படின்னு கேட்டால், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து 3ஆவோ 4ஆவோ செதறும் பொழுது, 3 அணியாவோ 4 அணியாவோ செதறும் பொழுது திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. நம்ம வந்து அரித்மெட்டிக்ஸ் கணக்கு போட்டு சொல்கிறோம். ஓகே, 16 × 7 எவ்வளவுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வாய்ப்பாட்டில் என்ன வருதோ அதான் நான் சொல்லணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு என்ன ஆசையாக இருக்கோ அது சொல்ல முடியாது. அதில் என்ன 12 × 7னீங்கன்னா 84 நான் சொல்லலாம், இல்லையா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து வலுவான எதிர்க்கட்சி இல்லாததுனால. அதான் சொல்கிறேன், எதிர்ப்பு வாக்குகள் சிதறப்படுவதனால். அப்படி சிதறப்படும் போது இப்போ வந்து அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இப்போதைக்கு தேர்தல் வரைக்கும் இருக்கும்னு இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர சீமான் தனியாக நிற்கிறாரு. அவர் எப்போவும் என் வழி தனி வழி நிற்கிறாரு. இவங்க வந்து இப்போ விஜய் வந்து எங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்க, பாஜகனா அதிமுக பாஜக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸும் வந்து அவரோட பேசி கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர் சந்திப்பதற்கான ஏதோ டைம் இவர் கேட்டிருக்காரா, அவங்க டைம் கொடுத்துருக்காங்களா, ஏதோ சந்திக்க போகிறாங்கன்றாங்க. அப்படியா இருந்தால் விசிகே வந்து இங்கேருந்து வெளியே வரும்னு ஒரு ஒரு நம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொல்கிறத விட எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்போ விசிகாவுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்குது. ஏன்னா விசிகான்றது வந்து பட்டியலின மக்கள், அது குறிப்பாக பறையர் இன மக்களை, அவங்களுடைய சாதிய வாக்குகள் தான் 90%. அந்த 90% வாக்குகள் வந்து விசிக, கொஞ்சம் சீமான், இப்போ கொஞ்சம் விஜய். திமுக அல்லாமல், ஏன்னா திமுக அதிமுகலையும் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அந்த விங் இருக்குது, வாக்குகள் இருக்கும். அதை தவிர்த்து இந்த இடத்துல தான் அங்கங்கே கணிசமாக இருக்கக்கூடியது. இப்போ திருமாவர்கள் வந்து ஏன் பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஒன்று இந்த விஜய் சீமான், இந்த இவர்களுடைய சீமான் ஏற்கனவே இருக்கார், விஜய் இப்போ வரவுன்றதுனால. ஏன்னா விஜயுடைய கட்சிக்கு இந்த கரூரெல்லாம் தாண்டி நீங்கள் அவருக்குன்னு ஒரு ஏதோ ஒரு கோர் ஓட் பேங்க் எவ்வளோ % வேணாலும் வச்சுங்க, 8ன்னு வச்சுங்க, 10ன்னு வச்சுங்க, 12ன்னு வச்சுங்க, ஏதோ அதில் பார்த்தீங்கன்னா பட்டியல் இனமும் வன்னியரும் தான் பெரும்பாலுமாக இருக்காங்க. பட்டியல் இனம்னு வரும்போது பறையர்களும் அதில் இருப்பாங்க. அப்போது இது யாருக்கு நஷ்டம்? சீமானுடைய பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆனாலோ விஜய்க்கு என்ன பர்சன்டேஜ் வந்தாலுமே அது விசிகாவிலிருந்து ஒரு கணிசமான ஒரு பறையர் ஓட்டு வாக்குகள் வந்து எஸ்சி, அதாவது பட்டியலின வாக்குகள் வந்து அந்த பக்கம் போகும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போது விஜய் என்ன செய்ய போகிறார்? பாஜக, அதாவது அதிமுக தலைமையிலான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இணைஞ்சு நிற்க போகிறாரா, இல்லை வந்து இந்த அவர் அந்த பக்கம் போனால் வந்து சிறுபான்மையினர் வாக்கு பூரா திமுகவுக்கு போயிடும், 50% வரும் அப்படிங்கிற பெண் நிறுவனத்துடைய தகவல்னு சொல்கிறாங்க, அறிக்கைன்னு சொல்கிறாங்க, உளவுத்துறைன்னு சொல்கிறாங்க. நான் நம்பலை, உளவுத்துறையை நான் நம்பலைன்னு சொல்ல, அந்த கருத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன உளவுத்துறையோட நீங்கள் என்ன அப்பா டக்கரா அப்படின்னு கேட்பீங்க. இதே வந்து ஒரு காலத்தில் வந்து குடும்பத்தில் முக்கியமான ஒரு மாப்பிள்ளை வந்து 2016 நாங்கள் தான் ஜெயிப்போம், உங்கள் கருத்து கணிப்பை வந்து நீங்கள் வந்து ஏதோ என்ன போட போகிறீங்கன்னு, எங்கள் அதிமுக தாங்க வரும், 130 சீட்டு குறைச்ச இல்லாமல் வரும், நீங்கள் 80லேருந்து 90 வாங்குவீங்கன்னு. இல்லை உங்கள் இது தப்பு,
எங்களுடைய ஆய்வு பிரகாரம் அப்போ வந்து பெண்ணெல்லாம் வரல, ஐடி விங்கு இருந்துச்சு எல்லா கட்சியிலையும். அப்போ தான் ஆரம்பம் அந்த பிரிவில். இல்லை எங்களுடைய கணக்கு பிரகாரம்னாரு. அப்புறம் ஏங்க என்ன கூப்பிட்டீங்க? உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல, நிம்மதியாக இருக்க வேண்டியதானே, சந்தோஷமா. அப்புறம் என்ன கூப்பிட்டு ஏன் வந்து இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது நான் சொல்லிட்டு வந்த பிரகாரம் 134 சீட்டு அதிமுக, திமுக 87 88 வாங்கிச்சு. இப்போ சொல்லுங்கள், உளவுத்துறையா ஐடி விங்கா? நான் வந்து ஒரு பத்திரிக்கை நடத்துவேன். நான் ஏதோ வந்து இவங்களெல்லாம் விட வந்து பெரிய அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல வரல. கணிப்புகள் சரியாவதும் சரி ஆகாமல் இருப்பதும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அந்த நேரத்தில் என்னுடைய கணிப்பு ஓரளவுக்கு சரியாக இருந்திருக்கிறது என்பது தானே தவிர, நான் போட்டால் சரியாக தான் இருக்கும்னு தெரிஞ்சால் நான் என்ன அப்படியா இருந்தால் நான் வந்து கடவுளாக இருக்கணுமே. எல்லாமே தெரிந்தவர்னா வந்து இறைவன் ஒருவனுக்கு தான் வந்து எந்த மதமோ இறைவன் ஒருவனுக்கு தான் நடக்கப் போகுது எல்லாமே தெரியும். ஜோசியர் கூட வந்து ஆளுக்கால் மாறுபட்டு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே வந்து மாறிடாது. இஸ்லாமியர்கள் வாக்கு பாஜக இருக்கும் பக்கம் போவதற்கு வாய்ப்பில்லை, அது உண்மை. வந்து சாதிய அடிப்படையில் மத அடிப்படையில் பார்க்கக்கூடாதுன்னா கூட அரசியல் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆமாம். அப்போது கிறிஸ்தவர்கள் வாக்குன்னா, கிறிஸ்தவர்கள் வாக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் எந்த பக்கம் நின்னாலும் அவருக்குன்னு அது தவறில்லை. ஓகே, இந்துக்கள் யாருமே விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள்னு நான் சொல்லுவேன். கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அதில் ஒரு கணிசமான வாக்கு விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு. அவர் எங்கே நின்னாலும் அது போகும். பாஜக இருக்குன்றதுனால அதுக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் வந்து இஸ்லாமியர்களில் அதிகமாக இருப்பார்கள். அது என்னென்னா, இப்போ வடநாட்டிலெல்லாம் அந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனைகள் பொதுவான அந்த ஒரு இதில் வந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையால் வரக்கூடியது. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒன்றும் அவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு அரசியல் சூழ்நிலை களம் அவர்களுக்கு இல்லை. அவங்க வந்து இப்படியும் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவுக்கு அதிகமாக ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் வாக்கும் வந்து போயிருக்கு. ஆனால் தானே வந்து நாங்கள் வந்து இது கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சைன்னு ஒரு ஜார்ஜ் பொன்னையான்னு அந்த பேராயர் வந்து பேசினார். உதயநிதி துணை முதல்வர் அவர்களே வந்து என் மனைவி கிறிஸ்தவர், நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், அதனால் நானும் கிறிஸ்தவன் சொல்லி அது சொல்கிறது எதுக்கான அந்த கிறிஸ்தவர்கள் வாக்குக்காக சொல்கிறாங்க. ஓகே, வாக்குகள் திமுகவுக்கு வருங்கிறது நான் வந்து குறைஞ்சிரும்னு சொல்ல. ஆனால் இப்போ விஜய்னால் வந்து அது எங்கே மாறும்? விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்குகள் கிறிஸ்தவர்களிடமிருந்து வரப்போகிறது. அவர் பாஜக அணியில் அதிமுக அணியில் இருந்தாலும் சரி, ஒரு கால் காங்கிரஸ் விசிக இப்போ ஒரு பேச்சு அடிபடுதே, தாவேக முதல்வர் வேட்பாளர் விஜய் விசிக காங்கிரஸ் இவர்கள் ஒரு அணியாக வருவார்கள்னு நான் நம்பலை. அதாவது தகவல் பேசுகிறாங்களே தவிர நான் நம்பலை. ஏன்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை விசிகவில் திருமாவளவன் வந்து அவ்வளவு தைரியமாக திமுக அணியை விட்டு வெளியே வந்து இன்னொரு அணியில் நிற்பதற்கு அவருக்கு துணிச்சல் வராது என்பது இது. நான் வந்து ஏன் வரலன்னு அவர் வந்து குறைபாடாக சொல்லலை. அவர் அப்படி வந்தால் இரண்டாம் கட்டத்தில் இருப்பவர்கள் திமுகவிற்கு வந்து சாதகமாக போனால் கட்சி உடைந்து விடுமோ என்று கவலைப்படுவதில் ஒரு தார்மீக நியாயம் இருக்கிறது. ஓகே, யாராக இருந்தாலும் கட்சி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை மீறி நான் பிஸ்தான்னு காமிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அவர் அதை கவலைப்படலாம். அந்த வகையில் அவர் திமுக கூட்டணியில் தான் இருப்பார். காங்கிரஸை பொறுத்தவரை 125 சீட்டு என்னமோ வேணுங்கிறாங்க, மொத்தம் 234. அதெல்லாம் வந்து சாத்தியமில்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். போன தடவை 22 கொடுத்தாங்க, ஒரு 25 கொடுக்கலாம், அந்த ரேஞ்சில் ஏதாவது கொடுக்கலாம். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி தான் நடுவில் பில்டப் கொடுப்பாங்க. இப்போ கூட செல்வ பெருந்தகை கூட செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போயிட்டு அவர் வந்து என்ன செம்பரம்பாக்கம் ஏரியில் நேற்று 100 கண்ணாடி ரிலீஸ் பண்ணாங்க, இன்றைக்கி 500 கண்ணாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரை கேட்டு ரிலீஸ் பண்ணுறீங்க? உள்ளூர் தொகுதி எம்எல்ஏக்கு சொல்லணுங்கிற ஒரு இது இல்லையா? உங்கள் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? உங்கள் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக நீர்வளத்துறையுடைய அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அது வந்து எவ்வளவு ஏரி நிரம்பி இருக்குது, கன அடி எவ்வளவு இருக்குது, எவ்வளவு வந்தால் அது அபாயகரமான கட்டத்தை அணுகக்கூடியது, அதுக்கு முன்னால் அதை ரிலீஸ் பண்ணணுன்றது வந்து உண்மையிலேயே வந்து அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும். அமைச்சருக்கு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த அதிமுகவோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தானே தவிர, அமைச்சர் போய் ஆய்வு பண்ணுறதெல்லாம் கூட வந்து ஒரு சும்மா ஒரு ஷோவுக்கு தான். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதிகாரிகள் தான் வந்து, அதுவும் அந்த நீர்வளத்துறையில் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் முடிவு பண்ணுறது தான். ஐயா இது உடச்சிடும் ஐயா, அதுக்கு முன்னால் நம்ம ரிலீஸ் பண்ணணுன்னா அமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு? ஆமாம் தான் சொல்லணும். இல்லை உடையதான் பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம்னு நான் சொல்லுவார் அமைச்சர். சொல்ல முடியாது, நம்ம யதார்த்தத்தை பேசிக்கிறோம். ஸோ உண்மையிலேயே அதிகாரிகள் தான். அவர் என்ன கேட்குறாருன்னா, இது என்ன தொகுதி எம்எல்ஏக்கு சொல்லாமல், இல்லை அவருடைய
இவருடைய அனுமதி எதுக்கு? எம்எல்ஏவுக்கு வந்து இந்த இது தாண்டிடுச்சுன்னா இது உடஞ்சிரும்ன்ற டெக்னிக்கல் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் செல்வ பிறந்தகை இல்லை, யார் எந்த கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் அது தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதிகாரிகள் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தாலே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது என்ன கேட்காமனா அவருக்கு ஒரு ஈகோனால சொல்கிறாரு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேண்டாமா, நாளைக்கு மக்கள் வந்து ஏரியை திறந்து விட்டாங்களே நீங்கள் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்காவது எனக்கு ஒரு தெரிய வேண்டாமான்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு எம்எல்ஏனா தொகுதி ஐயா நாங்கள் திறக்க போகிறோம் அப்படின்னா திறந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நீங்கள் எம்எல்ஏவை கேட்பாங்கல்ல, அது நியாயமாக. அது செல்வ பிறந்தகைன்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. என்னன்னால் நம்ம சொல்கிறது காங்கிரஸ் வந்து அப்படி வெளியில் போய் தாவேகாவோட தனியாக தாவேகா தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது வந்து பேசப்படுகிறது இப்பொழுது. ஆனால் அது நடக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய கணிப்பில் அது வந்து நடக்காது என்று நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது விஜயை வந்து ஆண்டவன் தான் காப்பாற்றணும், அவர் வந்து இந்த கூட்டணிக்கு வரலைன்னான்னு சொல்கிறது வந்து அவர் ஆர்வத்தினால சொல்கிறார். அதிமுக கூட்டணி பலப்படுத்தணுங்கிறதுக்காக. அது விஜய்க்கு பலமா இல்லையா அப்படிங்கிறது இந்த களத்தில் போய் தேர்தலில் நின்னா தான் தெரியும். இந்த கரூர் சம்பவம் மட்டும் நடக்கலான்னா விஜய் தனியாக நிற்கிற மாதிரி தானே பேசிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அப்படி தான் பேசிட்டு இருந்தார் சார். இப்போ இந்த கரூர் சம்பவத்தினால அவரால் தனியாக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இப்போ கூட புஷி ஆனந்த் அவர்களை வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றணும், கெட் அவுட் புஷி அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக்லாம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. தாவைக்காலே பண்ணுறாங்க, தாவைக்காலேயே. அதாவது எல்லா கட்சியிலையும் வந்து இது மாதிரி ஒரு பிளவுகளோ விரிசல்களோ வந்து எல்லா இடத்துலையும் இந்த உள்கட்சி பிரச்சனைகள் வந்து இருக்க தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் அது குழந்தை வந்து எந்திரிச்சு நடக்கக்கூட இல்லை. அதுக்கு முன்னாலேயே இவ்வளவு தடுமாற்றம் அப்படிங்கும்போது அது ஒரு பலவீனத்தை தான் குறிக்கிறது. ஏன்னா வந்து விஜய் யாரை நம்புவார்? புஷி ஆனந்துக்கு இவ்வளவு எதிரிகள் இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. புஷி ஆனந்த் வந்து அவ்வளோ பெரிய தலைவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. ஓகே, அந்த அளவுக்கு அவர் நிர்வாக திறமை அவருக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இல்லைங்கிறது தான். இதை தாண்டி அவரும் ஒரு கால் ஒதுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தால், இல்லை எதிர்ப்பு அதிகமாக வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டி வரும். அப்படி வந்தால் இன்னும் பலவீனமாக இருக்கும். அப்படி இன்னும் பலவீனமாக வரும்பொழுது விஜய்க்கு வந்து தனியாக நிற்பதற்கான சூழ்நிலை 1% கூட இல்லாத ஒரு கள நிலைமை ஏற்படும். அப்போ ஒன்று அவர் வந்து திமுகவில் கூட்டணியில் சேர முடியாது. திமுக கூட்டணி உடைந்து நான் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் விசிக தனியாக போனால் சேரலாம். இப்படி இல்லைன்னா வேறு வழியே இல்லை, அவர் அதிமுக கூட்டணிக்கு தானே வந்தாகணும். இல்லை சீமானோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு, யதார்த்தத்தில் வந்து குறைவு. ஏன்னா 2 பேருமே முதல்வர் வேட்பாளர்ன்ற பேசக்கூடியவங்க. சீமானும் முதல்வர் வேட்பாளர் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. விஜயும் இன்றைக்கி உள்ள சூழலில் தனியாக நிற்கவே முடியாது. அந்த கட்டமைப்பே இன்னும் இல்லை. அப்போ என்னை பொறுத்தவரை அவர் வேறு வழி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு அழுத்தத்தில் தான், அரசியல் அழுத்தத்தில் தான் இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அப்படி வரும்பொழுது சொல்ல ஆண்டவனை கூட காப்பாற்ற முடியாதுன்னு. சரி, இதெல்லாம் தாண்டி அதிமுக தவேக பாஜக இதையும் வந்து திமுக தோற்கடிச்சிருச்சுன்னா திமுக கூட்டணி இப்போ இந்த உளவுத்துறை சொல்லுதில்ல 50% ஓட்டுன்னு, 50 40 35க்கு மேலே 40 வந்தாலே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். 500 ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சது தானேங்க. கண்டிப்பாக சார். 50 ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சது தானே. அந்த மாதிரி வரும்பொழுது இன்னைக்கு தேதியில் திமுகவிற்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அதாவது நான் கலை யதார்த்தத்தை சொல்லி ஓகே. இதுக்கப்புறம் அந்த கூட்டணி மாறும்பொழுது ஒரு கால் இப்படி மாறுச்சுன்னா இப்படின்னு நீங்கள் வந்து அந்த வேரியேஷன் போடுறது, வேரியபிள் போடுறதெல்லாம் வந்து அந்தந்த சூழ்நிலையில் தான் சொல்ல முடியுமே தவிர, அந்த இதுக்கு முன்னால் என்ன திமுகவால் நினைத்தபடி பணத்தை விநியோகம் செய்ய முடிகிறதா? ஏன்னா திமுகனாலே வந்து ஓட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுப்பாங்கங்கிறது வந்து உலகறிந்த விஷயம். அந்த ஃபார்முலா வந்து இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகிற அளவுக்கு மத்தியில் உள்ள பாஜக அரசு அதை வந்து அனுமதிக்குமா, இல்லை அதை தடுப்பதற்கு முடக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யுமா, எந்த அளவுக்கு செய்யும்? இப்படி பல காரணிகள் இருக்குது. ஓகே, இந்த காரணிகள் போக தான் தெரியும். உங்களுக்கு சீக்கிரம் சொல்ல முடியாது சார். கரூரில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தோம், விஜய் இருக்க அந்த செல்வாக்கு வந்து கரூரில் குறையாத மாதிரியான தோற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. 20 லட்சம் கொடுக்குறதா சொல்லியிருந்தார், மண்டபங்கள்லாம் கேட்டிருந்தார், நேரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அமையல. அதனால் 20 லட்சம் அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த மக்கள் சொல்கிற வார்த்தை என்னென்னா, என் பிள்ளையே போயிட்டான்,
என் பொண்ணே போயிடுச்சு, என் குழந்தையே போயிடுச்சு, 20 லட்சம் இருக்குது, விஜய் முதல்வர் ஆகட்டுமே என்ன இப்போ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னை பொறுத்தவரை இது வந்து அதெல்லாம் வந்து இந்த வீடியோக்கள்லாம் வந்து அவர்கள் பேசுவதாக நான் எடுத்துக்கொள்ளவரை பேச வைக்கப்படுவதாக நினைக்கிறேன். ஓகே. இது வந்து இயல்பாக வந்து ஒரு தாய், வேறு ஒரு நிகழ்வில் கூட நான் பேசினேன். அவங்க சொல்கிறாங்க, விஜயை வந்து தளபதியை வந்து அருகாமையில் இருக்கும் வாய்ப்பை வந்து என் குழந்தை வந்து தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது பெருமைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தையை விட யாரோ ஒரு நடிகன், அரசியல்வாதியாக இன்றைக்கி வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு முன்னால் நடிகர் தான் அவர், ஒரு ஹீரோவாக இருந்து அரசியலுக்கு வந்தவர் தானே. அப்போ அந்த ஒரு ஹீரோவை இல்லை தலைவரையே வச்சுப்போம், அரசியல் தலைவர்னே வச்சுப்போம். அரசியல் தலைவரை பார்ப்பதற்காக என் குழந்தை தியாகம் செய்தது தன் உயிரை அப்படின்னு சொல்கிறது கூட பெருசு இல்லை. அதை ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமாகவோ பெருமையாகவோ சொல்வது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அவரை பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டது உண்மை, ஆனால் என் குழந்தையோட உயிர் விலையாக போகும்னு நான் எதிர்பார்க்கலைன்னு வேதனைப்பட்டிருந்தா அது இயல்பாக இருந்திருக்கும். ஆனால் வந்து அது போனால் கவலை இல்லை, எங்களுக்கு அவரை பார்த்துட்டோம், அவர் முதல்வரானால் என்ன தப்பு, 20 லட்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது இயல்பாக பேசப்பட்டதாக எனக்கு தெரியல, அது வந்து நாடகமாக தெரிகிறது. இந்த மாதிரி பேச வைப்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பண்பற்றது. நான் வேற ஒரு அம்மா பேசியிருக்காங்க, இதே தாவேக்கா சார்பாளர் இல்லை அவங்க சப்போர்ட்டர், என்னுடைய 2 மகள்கள் வந்து இறந்துட்டாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, விஜயை பார்த்துட்டேன். இது ரொம்ப செயற்கையாக இருக்கிறது. இயல்பாக ஒரு தாய், ஒரு கைக்குழந்தையின் தாயோ இல்லை வளர்ந்த 2 மகள்களின் தாயோ, என் பொண்ணு போனால் போட்டு நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்றத வந்து ஒரு பெருமையாகவோ மகிழ்வுடனோ இல்லை திருப்தியுடனோ நிறைவுடனோ சொல்வது வந்து மிக மிக செயற்கையாக தெரிகிறது. ஒரு கால் இப்படி வந்து நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 20 லட்சம் 1 ஹவரில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்து, ஐயா அது ஒரே வீட்டில் 2 பேர் போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, 20 40 லட்சம், அந்த 40 லட்சம் வராமல் போய்விடுமோ என்ற அழுத்தத்தினால் அப்படி பேசியிருக்கலாம் செயற்கையாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இயற்கையாக இயல்பாக எந்த தாயும் எந்த பெண்ணும் அப்படி வந்து என் குழந்தை செத்து போனால் பரவாயில்ல எனக்கு, ஆனால் வந்து என் ஹீரோவை பார்த்துட்டேன் அப்படின்னு பெருமையாவோ சந்தோஷமாகவோ சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தலைமுறை தாய்மை வந்து போன தலைமுறையை விட மாறி இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட அதை தாண்டி கூட அப்படி வந்து அதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட கரூருங்கிறது நம்ம ஒரு சிறு நகரம், கிராமப்புறங்கள் அதை ஒட்டியவர்கள், அதில் வந்து அவங்களுக்கு தான் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். நகரத்தில் இருக்கிறவங்களோட இந்த கிராம பகுதிகளில் வந்து மக்களுக்கு ஒருவருக்கு மீது அந்த பாசங்க அதெல்லாம் கொஞ்சம், அதாவது இயல்பு வாழ்க்கையோடு கிராமங்கள் ஒன்றும் அளவுக்கு நகரங்கள் ஒன்றாது. அந்த வகையில் பார்த்தால் இது மிகவும் செயற்கையாகவும், என்னை பொறுத்தவரை அது செயற்கை, அது வந்து செட்டப் செய்யப்பட்டதுனால் மிகவும் அநாகரிகமான பண்பட்டது. ஓகே. இப்போது அதுக்கப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம்? திமுக கூட கரூரில் வந்து 30 விழா நடந்தவொடனே 1 லட்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, சேர் போட்டிருந்தாங்க, ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் 1.5 லட்சம் பேர் கொடை பிடிச்சாங்க மழையில் அப்படின்னு ஒரு 100 பேர் வந்து வேறு வேறு மாவட்டத்துலேருந்து இளைஞர்கள் ஒரே டைலாகை அப்படியே எழுதி கொடுத்து படித்தாங்க. அதுக்கு ஏதோ 15,000 ரூபா ஒரு ஆளுக்கு சொன்னாங்க, அது கொடுக்கலன்னு சொல்லி ஏதோ வீடியோவில் வந்துச்சு, அது உண்மையாக தெரியாது. அது எவ்வளோ பரவாயில்லன்னு ஆயிடுச்சே. இஞ்சி போனால் வந்து 2.5 லட்சம் பேர் வந்தாங்கன்றதை வந்து சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே 2.5 லட்சம் வந்தாங்களா, வந்த கூட்டமெல்லாம் வந்து திமுககாரங்க தானா, காசு கொடுத்து கூட்டு வந்தாங்களா, இதை தாண்டி இப்படி சொன்னதுனால ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு 10,000 ரூபாயோ 15,000 ரூபா அதுக்காக வாங்கிட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை 6 ரூபா மீதியில் நம்ம வீடியோவில் வர்றமேன்றதுக்காக சொல்லியிருந்தாலும் சரி. ஆனால் என் குழந்தை போனாலும் நான் விஜயை பார்க்க முடிஞ்சுது, 40 லட்சம் 20 லட்சம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அவர் முதல்வரான தப்பு என்ன இருக்குது? மறுபடியும் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், ஆனால் இறந்து போன குழந்தை 20 லட்சம் இல்லை 50 லட்சம் கொடுத்தா கூட எந்திரிச்சு வருமா? எந்த ஒரு தாயும், அதனால் தாயும்னு சொல்லும்போது தந்தை சொல்லிவிடுவாருன்னு சொல்லலை, தந்தை தாயில் வந்து உணர்ச்சிகள் அதிகமாக இருப்பவர் தாய் என்கிற அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். இது ரொம்பவும் செயற்கையாகவும் அநாகரிகமாகவும் தெரிகிறது. ஓகே. உண்மையிலேயே அந்த தாய்மார்கள் அப்படி சொல்வதானால் இந்த தலைமுறை எதை நோக்கி செல்கிறது என்ற கவலையும் ஏற்படுகிறது.
ஓகே சார், புதிய புதிய வியூகங்களையும் புதிய புதிய திட்டங்களையும் வகுத்துட்டு வராரு சீமான் அவர்கள். அதாவது அவர் புதிய புதிய மாநாடுகள் நடத்துறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு வராரு. தனிச்சு நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு. கடைசியாக வீரப்பனாருக்காக செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் வீரப்பனாருடைய மகள் வித்யாராணி வீரப்பனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய வியூகத்தையும் 100 வேட்பாளர்களையும்? இல்லை, ஐ திங்க் முதல்ல வேட்பாளர்களை அறிவிக்கும் கட்சி வழக்கம் போல் சீமான் தான். ஆமாம், எப்போவுமே அவர் முன்னால் அறிவிச்சிருவார். அதே மாதிரி இந்த தடவையும் அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து தனித்து தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. நான் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படலைங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவருடைய கருத்தியல்ல அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லி, அதாவது நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம்னு இப்போ கூட இந்த கல்லணை பக்கத்தில் பூதலூரில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து தஞ்சை மாவட்டத்தில் வந்து கல்லணை கரிகாலன் கட்டின கல்லணை பக்கத்தில் அந்த நதி நீர், அதுக்காக வந்து அதாவது நீர், நிலம், ஆகாயம், நெருப்புன்னு அந்த இதில் வரும்போது மரம், விலங்குகள்னு அவர் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கருத்தியல் ரீதியாக வந்து மாநாடுகள் நடத்தும் போது இப்போ நடத்த போகிறாரு. இதுக்கு முன்னால் சேலத்தில் நடத்தினார். அந்த மாதிரி வந்து போகிறாரு. ஒரே ஒரு விஷயம் அதில் என்னன்னால், இது வந்து தேர்தல் கருத்தியல் ரீதியாக வந்து இருப்பதிலேயே சிறப்பான கருத்தியலை மக்களிடம் பகிர்பவர் வந்து சீமான். மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா 525 வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 364 நிறைவேற்றலை, இதெல்லாம் வழக்கமாக வரும். அதிமுக ஏறக்குறைய திமுகவுக்கு சமமாக இணையாக வாக்குறுதிகள் மற்ற விஷயங்களில் பேசுவாங்க. இவர்களுடைய அரசியல் வித்தியாசமாக இருக்கும். இந்த கருத்தியல் ரீதியாக வந்து மக்களுடைய நலன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் தெரிகிறது. அதே சமயத்தில் இந்த கருத்தியல் எந்த அளவுக்கு தேர்தலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்கள் வந்து அந்த கருத்தியலுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பார்கள், எவ்வளவு வாக்கு வங்கி தாக்கம் எப்படி வரும் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து 8% தான் வாங்கியிருக்காரு. இதில் எவ்வளவு % கூட வாங்க முடியும்னு தெரியல. அப்படி வாங்கினா கூட என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் சீமான் உட்பட ஒரு 4 எம்எல்ஏவாவது சட்டசபைக்கு போனால்தான் அந்த கட்சியுடைய வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு அதாவது சரியான பாதையில் போகும். ஒரு தடவையும் வந்து நின்று ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுனால் கட்சி நடத்துவது கஷ்டமாக போயிடும். இது வந்து ஒன்றும் பெரிய இது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய சூத்திரம், கம்ப சூத்திரமே இல்லை. ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ குறைந்தபட்சம் சீமான் உட்பட. ஏன்னா வெளியில் ஒழிக்கக்கூடிய அதே குரல். சீமானுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவர், விவரமாக பேசக்கூடியவர், தான் சொல்லுவதை அழுத்தமாக சொல்லக்கூடியவர். அழுத்தமாகனா அது சொல்ல வேண்டிய பாணியில் சொல்லக்கூடியவர். அவருடைய ஸ்டைலில் கொஞ்சம் சிரிப்பார், போவார், ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. இது சட்டமன்றத்தில் எதிரொலித்தால் அங்கே வந்து அவருடைய கட்சி வந்து ஃபர்தராக வளர்ச்சி பெறுது. இந்த தடவை 4 எம்எல்ஏனா அடுத்த தடவை 10, 20 அப்படி வளரக்கூடியது. ஓகே, அப்படி இல்லாமல் வெறுமனை வந்து சாதாரணமாக வந்து வழக்கமாக நிற்கிற மாதிரி நானும் நின்னேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால், அப்போ இந்த கருத்தியல் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மக்கள் வந்து இந்த கருத்தியலை பற்றி கவலைப்படலைங்கிறது வருத்தமான விஷயம். நான் வந்து இந்த கருத்தியல்லாம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த கருத்தியலை மக்கள் எவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்றது தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும். அப்படிங்கிற வகையில் வீரப்பன் மகளுக்கு கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறது வந்து வீரப்பன் வந்து சில பேருக்கு வந்து ஹீரோவாகவும் சில பேருக்கு வந்து அவர் வில்லனாகவும் இருந்தவர். இது வந்து எல்லா பீரியட்லேயும் இருக்குது. சின்ன வயசில் இங்கிலீஷில் நான் டீட்டெயில் படிக்கும்போது ராபின் ஹுட்னு பணக்காரர்களுக்கும் திருடி ஏழைகளுக்கு கொடுப்பார். ராபின் ஹுட் அப்படின்னு ஒரு ஏறக்குறைய வீரப்பன் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவர் மீது பல குற்ற வழக்குகள் அதெல்லாம் இருந்தது. அந்த குற்ற வழக்குகள்லாம் அவர் சம்மந்தப்பட்டிருந்தாருங்கிறது உண்மை. அதை தாண்டி அவர் ஏழை மக்களுக்காகவும் பல விஷயங்கள் செய்திருக்கிறார். அவருக்கு வந்து இந்த அதிகார வர்க்கத்தின் மீதோ இல்லை பணக்கார வர்க்கத்தின் மீதோ உள்ள கோபத்தில் தான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு குற்றங்கள் செய்தார் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் உண்டு. அந்த கண்ணோட்டம் கொண்டு பார்ப்பவர்களுக்கு அவர் கடவுளாகவும் மற்றவர்களுக்கு அவர் வந்து ஒரு வில்லனாகவும் தெரிவார். இதில் எந்த பக்கத்து கண்ணோட்டங்கிறது நம்ம சொல்கிறதில்லை. ஆனால் அவருடைய மகள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து வீரப்பன் மகள்ங்கிறதுனால வந்து அவங்க வந்து எந்த திமுக அதிமுக எல்லாரையும் தோக்கடித்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி, அது சாதி ரீதியாகவோ இல்லை அந்த என்ன சொல்கிறது உணர்வு ரீதியாகவோ வீரப்பனை வந்து ஒரு கதாநாயகனாக
அது பேருக்கேற்றாமல் ஒரு வீரனாகவே வந்து நினைக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய மகள் வந்து ஒரு அடையாளமாக இருப்பார். அந்த வகையில் வந்து அவர் சீமானுடைய கட்சியில் நிற்கும் பொழுது அந்த அடையாளத்துடைய மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். அந்த தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியலில் வந்து அவங்க வந்து நிற்கும்போது அதை தாண்டி வந்து வெற்றி பெறும் அளவுக்கு அவர் ஒரு வேட்பாளராக இருப்பாரா என்றால் தெரியாது. ஏன்னா அங்கே வந்து திமுக கேண்டிடேட் யார், அதிமுக கேண்டிடேட் யார், இதெல்லாம் தெரியாமல் நம்ம இப்போ பேச முடியாது. ஓகே, களம் வந்து உறுதியானதான் அது பேச முடியும். ஓகே, அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஓகே. அதே போல் சீமான் அவர்களுமே வந்து இந்த முறை நாம் சட்டமன்றத்துக்கு போய் ஆக வேண்டும் என்பதற்காக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை பிரத்யேகமாக தேர்வு செஞ்சு அந்த தொகுதியில் கடுமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீமானோட குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்குமா என்ற கேள்வி எழுது. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். குறைந்தபட்சம் 4 எம்எல்ஏ சீமான் உட்பட. ஏன்னா சீமான் இல்லாமல் சீமானுடைய கட்சிக்காரங்க உள்ளே போகிறத விட சீமான் உட்படன்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு தலைவர் வந்து வெற்றி பெறுவது முக்கியம் இல்லையா? அந்த வகையில் குறைந்தபட்சம் சீமானாவது போகணும். கூட 2 பேரா 4 பேராங்கிறதெல்லாம் தாண்டி குறைந்தபட்சம் சீமான் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் அந்த வெற்றி தான் வந்து அவருடைய எதிர்கால அரசியல் பாதையை வந்து ஸ்திரப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து எங்கே நின்னாலும் யார் எதிர்த்து நின்னாலும் அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து இப்போலேருந்தே வந்து வேலை பார்ப்பது, பணி செய்வது என்பது நியாயமான ஒன்று. அப்படி அவர் செய்தால் அது வந்து பாராட்ட வேண்டும். அதை விட முக்கியமாக வந்து அவர் அந்த பணியில் வந்து வெற்றி பெற வேண்டும். திருப்பி நம்ம சொல்கிறதெல்லாம் நீங்கள் வெளியில் எவ்வளவு பேசினாலும் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் பேசுவது ஏற்புடையதாக இருக்கும். ஓகே. அதனால் இப்போ நீங்கள் வெளியில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து பேசாதீங்கன்னு நான் சொல்லலை, இல்லை பேசுகிறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் எதை நோக்கி? அந்த சட்டமன்றத்தை நோக்கி தான். அந்த சட்டமன்றத்திற்குள் புக வேண்டும் என்பது தான் உங்களுடைய பரிணாம வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செயல்பட வேண்டும். அவர் முதல்ல வெற்றி பெறணும். அப்போ தானே அவர் கூட 4 பேர் வராங்களா, 5 பேர் வராங்களா, 2 பேர் வராங்களான்னு. அந்த வகையில் அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து, அதாவது ஏறக்குறைய 100% வெற்றி நிச்சயம்னு வரக்கூடிய ஒரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து அவர் பணி செய்தால் அது அவருக்கும் அவருடைய நாம் தமிழர் கட்சிக்கும் நிச்சயமாக நலன் பயக்கும். ஓகே. ஒருவேளை சீமான் அவர்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிட்டார்னா அங்கே சட்டமன்றம் எப்படி இருக்கும் சார்? சீமானுடைய பேச்சுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை கொடுத்தா அவர் எப்படி பேசுவார் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் அவர் வந்து தான் இருப்பதை வந்து அழுத்தமாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் உள்ளவர், அந்த ப்ரொஃபைல் உள்ளவர். சீமான் ஒரு இடத்துல பேசுகிறாரு, ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாருன்னா அது சில ஆளுமைகள் தான். நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஆளுமைகள்னு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான் ஒன்று, அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை பேசினார்னா பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் வந்து அந்த ஆளுமைத்தனம் வந்து வெளிப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் சீமானும் ஒருவர். சீமான் பிரதான, அண்ணாமலையோட அவர் சீனியராச்சு அரசியலில். அந்த வகையில் வந்து சீமான் சட்டமன்றத்தில் சென்றால் நிச்சயமாக அவர் ஒருவராக சென்றாலும் சரி, கூட 2 பேரோ 4 பேரோ போனாலும் சரி, ஒரு எதிர்க்கட்சியாக, ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக, எவ்வளவு பேர் போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. சீமான் ஒருவரே போனால் ஏதோ சொல்லுவாங்க, யானை வெங்கல கடற்கரைக்குள்ளே பூந்தா ஒரு சத்தம் வரும்னுவாங்களே. சத்தம் மட்டும் சொல்லவில்லை, அந்த சத்தம் வந்து அர்த்தமுள்ள சத்தமாகவும் இருக்கும். அவருடைய குரல் வந்து வலுவாக எதிரொலிக்கும். அந்த எதிரொலி வந்து வெளியில் மக்கள்கிட்ட ஒரு பிரதிபலிப்பு நிச்சயமாக ஏற்படும். அப்படின்னு அந்த வகையில் சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால் சட்டமன்றம் மேலும் கலகலப்பாகும். அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணுன்னா அப்பாவும் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஓகே. சீமானை கையாள்வதற்கு அப்பாவு மறுபடியும் சபாநாயகராக வருவார் என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன். அப்பாவு போன்றவர்கள் கஷ்டப்படுவார், ஓகே, சிரமப்படுவார். ஓகே, சீமானை சமாளிப்பதற்கு. ஓகே சார். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க. மற்றும் ஒரு காலை சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.